9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபாலையாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சிறப்பு சிறப்புங்கய்யா. ஐயா, நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசிக்கு 93 நாட்கள் எப்படி இருக்கு? கோச்சார ரீதியா நிறைய மாற்றங்கள் நிறைந்திருக்கு. அதுவும் செவ்வாழ உச்சமா வராரு. அப்படி இருக்கும்போது நம்ம ரிஷபராசி நேயர்கள் நிறைய ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்வாதாரம் எப்படி உயரப்போகுது? இருக்கிற பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியுமா? உறவு சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வெளியே வர முடியுமா? அங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கான பலன்கள் சொல்லுங்க ஐயா. நீங்க இப்போ ரிஷபராசி, ரிஷபத்தை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அப்ப இந்த ரிஷப ராசிக்கு இந்த 93 நாட்கள் நான் ஒரு கணக்கு சொல்லியிருக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க, நான் சொல்றேன். அதற்கு முன்னாண்ட ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய வாசகர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ரிஷபராசி, இந்த ரிஷப ராசியின் அதிபதி யாருங்க? சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு 2 வீடுகள். ஒன்று ரிஷபம், இன்னொன்று துலாம். ஆனா இப்ப குரு பகவான் எங்க இருக்கிறாரு? ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறாரு, தனஸ்தானத்துல இருக்காரு. தனஸ்தானத்துல அந்த குரு பகவான் எங்க பாக்குறாரு? 5ஆம் பார்வையாக சுக்கிரனுடைய இன்னொரு வீட்டை துலாம பார்க்கிறார். அது போக 8ஆம் இடத்தையுமே அந்த குரு பார்க்கிறாரு. அது போக 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க, 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. கேது பகவான் அப்படிங்கிறது 4ஆம் இடத்துல சிம்மத்துல இருக்கிறாங்க. இது போக ஜனவரி 15ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி மகரத்துக்கு வர்றாங்க. இது ரிஷபராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு செவ்வாய் உச்சம். அது போக சுக்கிரனும் அங்கே வர்றாங்க, கும்பத்துக்கு மறுபடியும் சுக்கிரன் போயிடுறாங்க. அப்போ இது மாதிரி இந்த கிரகங்களை ஆராய்ந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும். உறவு சார்ந்த விஷயத்துல நிறையாமே பாதிக்கப்பட்டது இந்த ரிஷபராசிக்காரங்க தான். அதே சமயத்துல ஒரு விஷயத்துல பணத்தை போட்டும் அதை எடுக்க முடியாமல் இருப்பதும் ரிஷபராசிக்காரங்கள் தான். அடுத்தவங்களை நம்பி ஏமாந்து போய் இனிமேலாவது நாம் நல்லா இருக்க மாட்டோமா அப்படிங்கிற தெளிவு இப்பதான் வந்திருக்குது. அப்போ தெளிவு இருக்கும்போது பணம் இல்லை, பணம் இருக்கும்போது தெளிவு இல்லை. அப்ப அறிவு இருக்கும்போது பணம் இல்லை. அதே சமயத்துல இவங்க நல்ல எண்ணங்கள் வரும்போது, நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது எதுவுமே இவங்களை சுத்தி நல்லதாக இல்லை. ஆனா இப்ப எல்லாமே நல்லதாக இவங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஏன் எப்படி சொல்ற அப்படின்னா, அந்த சுக்கிர பகவானுடைய வேட்டையே குரு பார்க்கிறாரு. அந்த சுக்கிர பகவானும் மகரத்திலையும் வராரு, கும்பத்திலையும் வராரு. இது ரெண்டுமே சூப்பர் இடம். ரிஷபராசிக்கு 9ஆம் இடம் மகரம். அந்த மகரத்திலையுமே இந்த சுக்கிரன் வந்துட்டு போறாரு. அது போக 10ஆம் இடத்துக்கும் அந்த சுக்கிரன் வர்றாரு. அந்த சுக்கிரனையும் குரு பகவான் 9ஆம் பார்வையா பார்க்கிறாங்க. இது ஒரு அற்புதமான அமைப்பு இல்லைங்களா? அது போக அந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு வரும்போது இவங்க வாழ்க்கையில எவ்வளவு இழந்திருந்தாலும், எவ்வளவு லாசம் இருந்தாலும், யாரால பாதிக்கப்பட்டிருந்தாலும் இவங்க மீண்டு வந்துருவாங்க. அது போக இவங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துக்கு உச்ச பலம் பெறுகிறார். இதனால அவங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் கண்டிப்பாக இந்த பீரியட்ல நடக்கும். ஏன் சொல்ற அப்படின்னா, அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 9ஆம் இடத்துல உச்ச பலம் அடையும் போது கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு அது 7ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் இடத்துல உச்சபலம் பெறும்போது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எதிர்காலம் மட்டுங்கிறது இல்லை, நல்ல வாழ்க்கையும். அதே சமயத்துல யார் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த பீரியட்ல ஒரு நல்ல மனமாற்றத்தை உருவாக்கும். அது போக இப்போ காதலிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ அவங்க வீட்டில் போய் சொன்னாலோ அந்த எதிர்ப்புகள் விலகும். அப்ப அந்த எதிர்ப்புகள் விலகி, சரி நம்ம பையன் அடம் பிடிக்கிறாப்புல, இல்லை நம்ம பொண்ணு கட்டினா அந்த பையனத்தை கட்டுவேன்னு சொல்றாப்புல, இத்தனை நாள் நான் வேண்டான்னு சொன்னோம், இனி நம்ம சொல்லி அந்த பொண்ணு கேட்கற மாதிரி இல்லை,
சரி நம்ம கட்டியே வச்சிடலாம் அப்படின்னு பெத்தவங்களும் ஒரு நல்ல முடிவுக்கு இந்த பீரியட்ல வருவாங்க. அதே சமயத்துல அந்த செவ்வாய் பகவான் இப்ப யாருடைய வீட்டுல இருக்கிறாங்க? சனி பகவான் வீட்டுல. அந்த சனி பகவானும் ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல. அந்த 11ஆம் இடத்துல சனி இருக்கிறாங்கன்னாவே யோகம். வெளிநாடு போகலாம், வெளிநாட்டுல சம்பாதிக்கலாம், கடல் கடந்து போய் பிசினஸ் பண்ணலாம், ஊர் விட்டு ஊர் மாத்தி இருக்கலாம், அப்போ வீடு மாறலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல இருந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இதை விட பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் உச்சபலம் பெறுவதும், சுக்கிர பகவான் மகரத்துல கும்பத்திலையும் வர்றாங்க. அந்த கும்பத்துல வரும்போது சுக்கிர பகவானை குரு பார்க்கிறாங்க. இதுவும் சிறப்பான யோகம். அது போக இவங்களுக்கு இந்த ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த பாவி அப்படிங்கிறது ராகு பகவான் தான். அந்த ராகு பகவானையும் குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்த்து அந்த ராகு பகவானாலையும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை விஷயங்களும் நல்லா இருக்குது. இந்த கேது பகவானுடைய ஒரு 4ஆம் இடத்துல இருக்கிறது தான் சரியில்லை. எப்படி சரியில்லை? அந்த கேது பகவான் 4ஆம் இடத்துல இருந்து இவங்களுடைய தாய்க்கு உடல்ல ஏதாவது பிரச்சனையை கொடுக்கும். இல்ல தாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு வைத்தியம் பார்க்க வேண்டிய, ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும். அப்படி இல்லைன்னா இவங்க வாங்கக்கூடிய சொத்துல பிரச்சனை, இல்ல வாங்கின சொத்துல பிரச்சனை, இல்ல வீடு கட்டுறக்கு இடம் வாங்குவோம்னு நினைச்சு வாங்க முடியாமையே இருப்பாங்க. அதுக்கு காரணம் எல்லாமே இந்த கேது தான். அப்ப இந்த கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சொத்து வாங்கும் போதோ ஒருத்தரை நம்புறதோ இதுல எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது இவங்களுக்கு நல்லது. மற்ற எல்லா கிரகங்களும் ரிஷபராசிக்காரங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது. அப்ப அந்த சாதகமான சூழ்நிலையில இருக்குது. இந்த 93 நாட்களும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு யோகம் தான். எந்த ரூபத்திலையும் அவங்க கெட்டு போக மாட்டாங்க. இதற்கு முன்னாண்ட அவங்க கிரக சூழ்நிலைகளால கெட்டு போயிருக்கலாம், இல்ல கஷ்டங்கள் வந்திருக்கலாம், ஒருத்தர் நல்லா இருந்தா ஒருத்தர் நல்லா இல்லாம போயிருக்கலாம். இந்த பீரியட்ல கோல்சார பலன் ரொம்ப நல்லா இருக்குது. அது போக அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அந்த என்ன தசை நடக்குதோ அந்த கிரகம் அவங்க ஜாதகத்துல எங்க இருக்குது, இதை பார்த்துட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த உறவினர்கள் இருந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. சொந்தக்காரங்க பணம் கொடுத்துருந்தேன், அதெல்லாம் கரெக்டாக சேரல, அதனாலேயே கொஞ்சம் விரிசல்லாம் உண்டாயிருச்சுங்கிறாங்க. இந்த விரிசல் ரெடி ஆகுமா? அதே மாதிரி கொடுத்த பணம்லாம் திரும்பி வருமா? கொடுத்த பணம் திருப்பி வருமானம் மொத்தமா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்க 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 லட்ச ரூபா 4 டைமா திரும்பி உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க, அந்த 1 லட்ச ரூபா மொத்தமா உங்களுக்கு கிடைக்கும்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அது போக பாத்தீங்கன்னா அதுக்கு இவங்க எதிர்பார்த்து வேலையை கெடுத்துட்டு போறதை விட இவங்களுடைய வேலையவே இவங்க கொஞ்சம் கேர் பண்ணி கொஞ்சம் கேர் எடுத்துட்டாவே இவங்க இதுலயே சம்பாரிச்சிடலாம். அதற்குண்டான நேர காலம் தான் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா சாதகமா இருக்குது. அந்த உறவு சார்ந்த விஷயங்க, உறவு சார்ந்த விஷயங்கள்னா உறவுல இவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் இவங்க கேட்கறதே இல்லை. எல்லாத்துக்கும் முதல்ல போய் நிக்கிறாங்க, அவங்களுக்கு வேணுங்கிற உதவியை செய்யறாங்க, வேணுங்கிற சப்போர்ட் பண்றாங்க. இவங்க கையில பணம் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாமே அவங்க எல்லாமே வாங்கிட்டு இவரை பயன்படுத்திக்கிறாங்களோ இல்லையோ இவங்களுக்கு அவங்கனால எந்த நன்மையுமே கிடைக்காது அப்படின்னு நம்ம முதல்ல சொல்லியிருக்கிறோம். அப்படி இருந்தும் மீண்டும் அவங்க அப்படியே இருந்தாங்கன்னா இது யாருடைய தப்பு? ரிஷபராசிக்காரங்களுடைய தப்பு தான். ஆனா ரிஷபராசிக்காரங்கள் இனிமேலாவது அந்த உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் தான் சுயநலமாக இருந்து தன்னுடைய மக்களுக்கோசரம், தன்னுடைய மனைவிக்கோசரம், தன்னுடைய குடும்பத்துக்கோசரம் கொஞ்சம் கேர் பண்ணி அந்த கையை சுருக்குனாங்கன்னா, கொஞ்சம் மனசையும் சுருக்குனாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சூழ்நிலைக்குள்ள வரும். கண்டிப்பா அதுல மட்டும் கவனமா இருக்கணும். கண்டிப்பா. அதே மாதிரி தொழில் ஆரம்பிக்கிற அப்படின்னா வெளியிருந்து கடன் வாங்கி ஆரம்பிக்கலாமா? இந்த பீரியட் அருமையா இருக்குதுங்க. தாராளமாக இவங்கள் தொழிலை ஆரம்பிக்கலாம். சனி பகவான் நல்லா இருக்கிறாரு, ராகு பகவான் நல்லா இருக்கிறாரு, செவ்வாய் பகவான் நல்லா இருக்கிறாரு, சுக்கிரனை குரு பார்க்குது. அப்புறம் என்ன குறை? குரு பார்க்கக்கூடிய இடமும் நல்லா இருக்குது. அந்த குரு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அந்த 8ஆம் இடம் என்பது விபரீதம், மரண பயம், விபத்து, இது எல்லாமே. ஆனா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு திடீர் ராஜயோகத்தையும் கொடுக்கும். அப்போ இவங்க திடீர் ராஜயோகத்தையும் அனுபவிப்பாங்க. அது போக பாத்தீங்கன்னா
இவங்களுக்கும் சில பயம், சில குழப்பம், இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இல்லை ஒருத்தர் நம்புறாங்க, நம்பி போயிட்டாங்க, இவங்க நம்பி போனது சரியா தப்பா அப்படிங்கிற குழப்பம்லாம் இப்போ இந்த டயத்துல வரும். குரு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால விபரீத ராஜயோகமும் வரும், அதே சமயத்தில் இந்த மாதிரி பயம் குழப்பம் எல்லாமே வரும். இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்க. சரி. அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க தலையெடுத்து நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான ஒரு ராஜயோகமான டைம் தான் இப்போ. ஐயா இது இவங்க வழிபட வேண்டிய வழிபாடு இருக்கு சார். இவங்கள் வழிபட வேண்டிய வழிபாடு இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீரங்க ரங்கநாதரை இவங்க வழிபட்டு வந்தாங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள்ல ம். இவங்க அந்த தெய்வத்தை மட்டும் வழிபட்டு வந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க. அது போக மகாலட்சுமி ம். அவங்கள வெள்ளிக்கிழமை நாள்ல சுக்கிர ஓரையில வழிபட்டு வந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க. சிறப்புங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம் ஐயா. ரொம்ப நன்றிங்க மணிகண்டன்.